முடிவு. அது இன்னமும் உங்களுக்கு வருத்தத்திற்கு மேல வருத்தங்களை குடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க அந்த ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க. ஆனா அந்த முடிவு அந்த ஒரு நேரத்தில் சரியாகத்தான் இருக்கும் என்கிற ஒரு ஓட்டத்தில் நீங்க எடுத்திருந்திருப்பீங்க. அந்த ஒரு முடிவையும் நீங்கள் சரிவாகத்தாங்க கொண்டு வந்து கொண்டுமே இருந்திருப்பீங்க. ஆனா போக போக அந்த சில செயல்களோ, சில விஷயங்களோ உங்களுடைய கையை மீறி அதிகமாக போக ஆரம்பித்திருக்கும். அதனால என்ன பண்ணுவது என்று தெரியாம அந்த ஒரு முடிவு தவறாக போய்விடுமோ, வேற மாதிரி நம்ம இருந்திருக்கலாமோ என்கிற மாதிரியான சில வருத்தங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக அந்த ஒரு உணர்வு நம்ம எடுத்த இந்த சில விஷயங்கள் அனைத்துமே நமக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்குமோ, இல்லை என்றால் தேவையில்லாத சில விஷயங்களையும் நம்மளுக்குள்ள உருவாக்கி கொடுத்து விடுமோ என்று பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இதனால இந்த விதமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் நடந்து உங்களுடைய மனதிற்குள் அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே தாங்க இருக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மிஸ்டேக்குகளாக இருக்காதுங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில இயற்கையாகவே பிரச்சனைகளாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தான் இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு எது நடந்தாலும் அந்த ஒரு முடிவுல எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த ஒரு முடிவு சரியாக இருக்குமா, போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குமா என்பதில் கவனமாக இருந்து அந்த ஒரு முடிவை நீங்க எடுத்து பாருங்க. போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அமைதி தாங்க யாராலுமே புரியப்படாத சில விஷயங்களாக இருந்திருக்கும். நீங்கள் பேசாமல் இருந்த சில நிமிடங்களின் போது உங்களுடைய மனிதர்கள் அதனை இந்த ஒரு நேரத்துல உங்களிடம் இருந்து இக்னோர் பண்ண ஆரம்பித்திருப்பாங்க. நீங்க அதை சரியாக பண்ணி கொண்டு இருந்தாலுமே சில மனிதர்கள் அதனை வந்து நீ தவறாக பண்ற, உனக்கு இது ஒண்ணுமே பண்ண தெரியல அப்படின்னு உங்களை பத்தி புறக்கணித்து கொண்டிருந்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்வாங்க. இல்லைன்னா தவறாக நீங்கள் எதையாவது ஒன்ன கூறியிருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தவறான மனிதர்களும் தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடன் இருக்கும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால வெற்றி பெறவே முடியாதுங்க. ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை தாங்க நினைத்து கொண்டு இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை என்பது நடக்காமல் இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் தாங்க நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் பேசினால் ஏதோ எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும். அதனால தாங்க நீங்க அமைதியாக இருப்பீங்க. ஆனா அந்த காரணங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கும். போக போகத்தான் இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று எல்லாமே உங்களுக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்க உங்களுடைய லைஃப்ல பலமுறை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையில எப்படி போக வேண்டும் என்று அனைத்தையுமே புரிந்து கொண்டு நடக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரியான உறவுகள்ல நீங்க உங்களுடைய கெரியர்ல உங்களுடைய குடும்பத்துல இந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் சின்ன சின்ன அளவுக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கும். போக போக நீங்க இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது உங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால நீங்க எவ்வளவுதான் பொறுத்து போனாலும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் அதனை பொறுத்து கொள்ளாமல் நீங்கள் பேசுவதனை புரிந்து கொள்ளாமல் பேசிக் கொண்டிருப்பாங்க. அதனால உங்களுக்கு இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் பையிலாக நீங்கள் கூறுங்கள். நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய கம்போர்ட்டை விட்டு கொடுத்து மற்ற நபர்களுடைய விஷயங்களை நீங்க கத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருந்து கொண்டிருந்திருப்பீங்க. அதனால நீங்கள் மற்றவர்களை பற்றி எதை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது, நம்ம மற்ற நபர்களுக்காக சில தியாகங்களை செய்தோம், அதெல்லாம் ஏன் செய்தோம் என்று உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை, அதை நீங்க பேலன்ஸ் பண்ண முடியாம சமநிலைப்படுத்த முடியாம குலைந்து பிறப்பீங்க. ஒரே ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகரமான சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி அது இன்னமும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் அமைதியாக இருந்த நாட்கள் போய் உங்களுடைய மனதிற்குள்ள திடீரென்று நிப்பாட்ட முடியாத சில விஷயங்களானது நடக்கும். இந்த வார்த்தைகள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னும் அதிகமாக நடந்து உங்களுடைய நம்பிக்கைகளை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா ஆக்கியும் கொடுக்குங்க. ஆனா நீங்க முடிந்த அளவுக்கு சில நபர்களின் வாழ்க்கைக்குள்ள நீங்க தடையில்லாமல் இருக்கணும். தடைபடாமல் நீங்க சில நபர்களின் வாழ்க்கைக்குள்ள போகாமல் இருந்தாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது கைப்பற்றி பாருங்கள். எப்படியாவது இந்த ஒரு வழியில் நீங்கள் நடந்து பாருங்க. போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் தானாகவே நடக்கவும் ஆரம்பிக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றி என்பதை உங்களால் அடையவே முடியாதுங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான ஒரு பார்ட்னராக வரவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில முதலில் வாழ்க்கை துணையாக வர
வரமாட்டாங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில ஆரம்பத்தில் சண்டை சச்சரவுகள் என்பது உருவாக ஆரம்பிக்கும். அந்த சண்டைகள், அந்த மோதல்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு போக போக கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு உறவு தான் நமக்குன்னு சரியான ஒரு உறவு என்று நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்களானது நடக்கும். ஆனா அந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு உறவாகத்தான் இருக்கும். அவங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான வெளிச்சத்தையும் கொண்டு வர மாட்டாங்க. ஆனா வாழ்க்கையை சமநிலையா கொண்டு போக ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசக்கூடிய விதங்கள் அனைத்துமே அமைதியாக இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் உங்களை இன்னமும் நல்ல ஒரு மனிதர்களாக உங்களையே உணரவும் வைக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு கேள்விகளுக்கு இனிமே உங்களுக்கு விடையானது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க எதை பற்றியும் இனிமே குழப்பமான ஒரு சூழ்நிலைகளில் இருந்தாலும், அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், அதிலிருந்து இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு எந்த அளவுக்கு நீங்கள் எளிமையான ஒரு நபராக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு எளிமையான ஒரு நபராகவும் மாறவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான கனெக்ஷன் தாங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு லைட்டாக இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில போக போக ஆழமான சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த மனிதர்கள் உங்களை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க இருந்ததை விட இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிப்பீங்க. வெளியில் உங்களை அனைவருமே கொண்டு வரவும் ஆரம்பிப்பாங்க. யாருக்கும் தெரியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே நீங்கள் இருந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா, இன்னொரு நேரத்தில் வெளி உலகத்தையும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் புதிதாக வரக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுத்தி காட்டுவாங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு நேரத்துல மிகவும் தைரியமானதாக மாற ஆரம்பிக்கும். நீங்க சில விஷயங்கள்ல இருந்து, அதுவும் ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்ல இருந்து வெளியில் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதுவும் தற்போது இல்ல உறவுகளில் அதில் இருந்த புரிதல்கள் என்பது இல்லாமல் உங்களுக்கு அது இன்னமும் கவலைக்கு மேல கவலைகளை கொடுத்து மெதுவான சில தெளிவுகளையும் உங்களுக்கு இனிமே கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே கவலைகள் எல்லாமே மறந்துவிடும். புரிதல்களும் உங்களுக்குள்ள அதிகமாகிவிடும். இதனால உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பேச்சு திறமை என்பது அதிகமாக கிடைத்துவிடும். நீங்கள் பேச வேண்டுங்க. யார் என்ன கூறினாலும் அமைதியாக இருந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே உங்களை கீழே தாங்க வைத்துக் கொண்டே இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாருமே வேண்டும், எல்லாருமே சமநிலையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. அதிர்ஷ்டங்கள் திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட்டை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்காத சில நிமிடங்களில் அது ஒரு மாற்றமாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு உதவியாக கூட இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு நேரமாக கூட இருக்கலாம். நீங்க பிளான் பண்ணாத இடத்தில் அட்வான்டேஜ் என்பது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த சில விஷயங்களை விட்டு வெளியில் வர வேண்டும் என்று முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி முடிவெடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளாக நிச்சயமாக இருக்கும். அது நல்ல ஒரு பலன்களையும் உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உடனே கிடைக்க ஆரம்பித்து விடுங்க. திருப்பு முனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் செய்துவிடும். இதுவரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த சமநிலை என்பது இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வேலைக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன சம்பந்தங்களானது உருவாகும். உங்களுடைய வேலைக்கும் உங்களுக்கும் போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் நீங்க பேசக்கூடிய விதங்களுக்கும் போதுமான அளவுக்கு ஒரு லாஜிக் என்பது உருவாகும். நீங்க பொறுமையாக மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில செட்டில் ஆகி விடுவீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்க எடுக்கக்கூடிய திசைகளை எடுக்கும் பொழுது தெளிவு என்பது உங்களுக்குன்னு நிச்சயமாக பிறக்கும். குழப்பத்திலிருந்து இந்த ஒரு நேரத்தில் வெளியே வருவீங்க. இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில சமநிலை என்பதை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க மாறவும் செய்வீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இனிமே கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே கவலைகள் எல்லாமே மறந்துவிடும். புரிதல்களும் உங்களுக்குள்ள அதிகமாகிவிடும். இதனால உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பேச்சு திறமை என்பது அதிகமாக கிடைத்துவிடும். நீங்கள் பேச வேண்டுங்க. யார் என்ன கூறினாலும் அமைதியாக இருந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே உங்களை கீழே தாங்க வைத்துக் கொண்டே இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாருமே வேண்டும், எல்லாருமே சமநிலையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. அதிர்ஷ்டங்கள் திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட்டை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்காத சில நிமிடங்களில் அது ஒரு மாற்றமாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு உதவியாக கூட இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு நேரமாக கூட இருக்கலாம். நீங்க பிளான் பண்ணாத இடத்தில் அட்வான்டேஜ் என்பது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த சில விஷயங்களை விட்டு வெளியில் வர வேண்டும் என்று முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி முடிவெடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளாக நிச்சயமாக இருக்கும். அது நல்ல ஒரு பலன்களையும் உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில
எல்லாமே உடனே கிடைக்க ஆரம்பித்து விடுங்க. திருப்பு முனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் செய்துவிடும். இதுவரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த சமநிலை என்பது இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வேலைக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன சம்பந்தங்களானது உருவாகும். உங்களுடைய வேலைக்கும் உங்களுக்கும் போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் நீங்க பேசக்கூடிய விதங்களுக்கும் போதுமான அளவுக்கு ஒரு லாஜிக் என்பது உருவாகும். நீங்க பொறுமையாக மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில செட்டில் ஆகி விடுவீங்க.